கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த வருடத்தின் கடைசி நாள் ஏசப்பா, இந்த புத்தாண்டை காண செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நான் கொடுக்கின்ற இந்த செய்தியை எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பரிசுத்த ஆவியான தாமே எங்களோடு இருந்து இந்த செய்தியை அனைவரும் புரிந்து கொள்ள நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைய, இனிவரும் காலங்களில் நீங்கள் எல்லா விதத்திலையும் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் எல்லா சூழ்நிலையிலையும் நன்றாக வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. இப்போ இன்றைக்கி எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தப்புறம் நிறைய வாக்குத்தத்த அட்டைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த வருட கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குத்தத்த அட்டை பார்த்த உடனே எல்லாருக்குமே இந்த வருகின்ற இந்த நாட்கள் நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கள்ல. ஆனால் அந்த வாக்குத்தத்த அட்டை நம்ம எடுக்கிறோம்ல, அதில் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எந்த விதமான சாபங்களோ இல்லை நெகட்டிவான வாக்குறுதிகளோ இருக்கவே இருக்காதுல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டால் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு ஆசீர்வாதங்களும் இருக்கும், மகிழ்ச்சியான தருணமும் இருக்கும். அதே மாதிரி சில கெட்ட சம்பவங்கள், மரணங்கள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாபங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படும். பிரசங்கியில் கூறியிருக்கிறது போல் எல்லாமே மாயை. நம்ம இன்றைக்கி நான் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிற வசனம் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ இது எவ்வளோ பெரிய வாக்குறுதியில் நம்மளுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இந்த புது வருடம் 2025வது வருடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஒரு வசனம் நம்ம அதுக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணுன்னாக்கா, அந்த கால சூழல், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போது சாலமன் கோயிலை கட்டினார், பிரதிஷ்டை பண்ணினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் முடிந்தப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாலமனுக்கு தோன்றுகிறார். அப்போ என்ன சொல்கிறார்னா, சில எச்சரிக்கைகளையும் சில உறுதிமொழிகளையும் கொடுத்தார். சாலமனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றி சில எச்சரிக்கைகளையும் சில உறுதிமொழிகளையும் தருகிறாரு. அவர் இரவில் தோன்றி அவர் என்ன சொல்கிறார்னா, உன் ஜெபத்தை கேட்டு இந்த இடத்தை எனக்கே பலி செலுத்தும் ஆலயமாக தேர்ந்தெடுத்தேன். ஆமேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தாவீது தான் ஆலயத்தை கட்ட விருப்பப்பட்டார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார், உன் மகன்தான் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சாலமன் மிகவும் நேர்த்தியாக கர்த்தர் எப்படியெல்லாம் அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி கட்டினார். இப்போது என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நேரத்தில் அவர் தன் உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே எகிப்து தேசத்தில், அங்கேருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறாரு. ரொம்ப செழுமையான இடம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கர்த்தர் அவ்வளோ தூரம் வழிநடத்தி வந்த கர்த்தரை மறந்துட்டு அந்நிய தேவர்களை, அவர்களுக்கு என்னெல்லாம் மனம் போன போக்கிலோ தோணுதோ அந்த மாதிரி பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, என்ன செய்கிறாருனாக்கா, அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். பார்த்திங்கன்னா பாபிலோன் நெபுகத்நேசாரிடம் கொடுப்பார். அதுக்கப்புறமா அசிரியர்களிடம், அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா கானானியரிடம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட சிறையிருப்புக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா அப்பயாவது அந்த ஜனங்க மனம் திரும்பி வரமாட்டாங்களா அப்படின்னு. என்னடா அந்த வருடத்தின்
வருடத்தின் முதல் நாள் வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா முக்கியமாக நான் எதுக்காக இந்த வசனத்தை எடுத்தேன்னாக்கா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி வருடம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வருவாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்போ வருவாருன்றதும் தெரியாது, எந்த நிமிடம் வருவாருன்றது தெரியாது, எந்த நேரம் எந்த நாள் வருவாருன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்ல. அப்போ வந்து அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொள்வார், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்த்திங்கன்னா இப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, சில எச்சரிக்கை தராரு, உறுதிமொழிகளை தருகிறார். அப்போது நம்ம வந்து பாவத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மழை சில வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சில அறிகுறிகள் தோன்றும். நம்ம வந்து நம்ம தேசத்தில் பாவம் பெருகி இருக்கும்பொழுது சில அறிகுறிகள் தோன்றும். எப்படின்னா, மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்படும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அந்த பஞ்சத்தினால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து விதைச்சிடுறாங்க, ஆனால் அந்த பயிர் வளர்வதற்குரிய மழை இல்லை. அப்போ வந்து அந்த வானம் மூடப்பட்டு காணப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து நிலத்தை விழுங்கும்படி வெட்டுக்கிளிகளை கட்டளையிடுகிறார். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் கூட கேள்விப்பட்டோம்ல, வெட்டுக்கிளிகள் வந்து பயிரெல்லாம் அழிச்சிட்டு வருது. அப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், மனம் திரும்புவதற்காக கர்த்தர் தருகின்ற ஒரு எச்சரிக்கை. அதுக்கப்புறமா வந்து மக்கள் மத்தியில் கொள்ளை நோய். கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கோவிடால் இறந்தவங்க நிறைய பேர் இல்லை. அப்போது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் அநேகம் பேர். அந்த டைமில் பார்த்திங்கன்னா யாராலையும் வெளியிலே போக முடியாதுல்ல. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸில் வந்து மெசேஜாக கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மெசேஜை கேட்டு மனம் திரும்பினவர்கள் அநேகம் பேர். அப்போது அந்த கொள்ளை நோயை வந்து அவர் வரவழைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என் பெயரால் அழைக்கப்பட்ட என் மக்கள், அதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அந்த இங்கே வந்து கிறிஸ்தவர்கள்னு கிடையாது, யாரையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அது யாராக இருந்தாலும், புற மதத்தார் இருந்தாலும் சரி, புற ஜாதியினராக இருந்தாலும் சரி, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி. அப்போனா நம்ம வந்து தாவீது கூட பார்த்திங்கன்னா பத்சேபாளோடு உறவு வைத்து கொண்டார். அதுக்காக அவருடைய கணவனை வந்து போர் நடக்கின்ற அந்த இடத்துல கொலை செய்தார். அப்போ வந்து நாத்தான்வேல் மூலமாக உணர்த்தப்படும் பொழுது தன் பாவத்தை உணர்ந்து தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி தங்களை தாழ்த்த வேண்டும். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணணும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவோம்ல, காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபம் வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது, அதற்குடைய பதில் தரப்படுகிறது. ஸோ நம்ம வந்து தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அந்த ஜெபம் பண்ண வேண்டும். எப்படின்னாக்கா காலையில், மத்தியானம், சாயந்தரம், படுக்க போகும் முன்பு, எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம வந்து இந்த கடைசி தருணத்தில் எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து கொள்ள நம்மளுக்கு ஒரே வழி என்னென்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தங்களை தாழ்த்த வேண்டும். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ண வேண்டும். என் முகத்தை தேடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட போய் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஒப்புரவாக வேண்டும், அவரிடம் திரும்ப வேண்டும். என் முகத்தை தேடினா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நாம் முழுவதுமாக முற்றிலுமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நபர்களாக அவரை நாடி செல்ல வேண்டும். அதுக்கப்புறமா வந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகள்னால் என்னென்னா, நம்ம கர்த்தர்
கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் பொல்லாத வழிகள். அது பார்த்திங்கன்னா பொய் பேசலாம், கோவப்படலாம், விபச்சாரம், அதுக்கப்புறமா வந்து ஆசை, இச்சை, அதுக்கப்புறம் பிறர் பொருள்கள் மேலே ஆசைப்படுறது, அதுக்கப்புறமா பணத்தின் மேலே ஆசைப்படுறது, நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது, இது எல்லாமே வந்து பொல்லாத வழிகள் தான். நம்ம நினைக்கிறோம் கொலை பண்ணாதான் பாவம், இல்லை திருடுனா பாவம், இல்லை ஒருத்தரை வஞ்சித்தா பாவம் அப்படின்லாம் இல்லை. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒவ்வொரு காரியமும் வந்து பொல்லாத வழிகள் தான். அதுலேருந்து திரும்பினால் அப்போது வந்து பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அப்போது நம்மளை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம போய் கேட்குறப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னாக்கா, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார், கொடுப்பேன். அப்போது நம்ம நினைக்கிறோம்ல, நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், ஐயோ நான் வந்து நிறைய பாவம் பண்ணிட்டேனே, அந்த மனசாட்சி வந்து நம்மளை குத்திகிட்டே இருக்கும், அந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து சாத்தான் என்ன சொல்லுவான்னாக்கா, இல்லை நீ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்ட, இனிமேல் கர்த்தர் வந்து உன்னை நேசிக்க மாட்டார். அப்படி கிடையாது. நம்ம எத்தனை தடவை பாவம் பண்ணாலும் அவரிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்கும்பொழுது அவர் வந்து கண்டிப்பாக நம்மளை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் வந்து நமக்காக தான் வந்து பலியானார். அதனால் அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி பலியானார். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் அறைந்தார். அதை நம்ம மறக்கவே கூடாது. அதனால் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை கில்ட்டி கான்ஷியஸ் இருந்தால் இப்போது கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்து ஒப்புரவாகுங்க. நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் வந்து இதுக்கு தகுதி கிடையாது, எனக்கு வந்து நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, நான் என்ன செய்கிறதுனா ஒரே வழி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரிடத்தில் திரும்பணும். அவர்கள் அதான் சொல்கிறார், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது நம்ம அப்படி மாறிட்டாதான் கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பார். இல்லை நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து செஞ்சுட்டே இருப்பேன், அந்த பாவத்திலே இருப்பேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து நியாய தீர்ப்பு நாளில் நித்திய ஆக்கினைக்குள் தள்ளப்படுவோம். ஸோ எல்லாருக்குமே வந்து கர்த்தரோடு நம்ம பரலோகத்தில் இருக்கணும்னு தானே ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இன்னொன்று இங்கே பார்த்திங்கனாக்கா இந்த சூழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வசனம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆலயத்தையும் பிணைக்கப்பட்டுள்ளது, ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்து அர்த்தம் சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த நியாய தீர்ப்பு அனுப்பப்படும் பொழுது என்னெல்லாம் நியாய தீர்ப்பு தீர்ப்புனாக்கா வறட்சி, வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் பாவம் பெருகும் பொழுது கடவுள் அனுப்புகின்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகின்ற தீர்ப்பு. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் அந்நிய தேவர்களை வணங்கினார்கள். கர்த்தர் அருவருக்கின்ற ஒரு காரியம் ஒன்றுன்னா அந்நிய தேவர்களை தான். அதை வணங்கவும் கூடாது. ஏன்னா 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர நீ யாரையுமே வந்து தொழுது கொள்ளக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் நான் வந்து அப்பா ஒரு கேஸ்ட்டு ஒரு ரிலிஜன் இருப்பாங்க, அம்மா வேறு ரிலிஜன் இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 2 சிலைகளோ இல்லை 2 ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து சிலை வழிபாடு கிடையாது. ஆனால் பிற மதத்தார் பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு வந்து சிலைகள் வடிவமைக்கப்பட்டு அதை வணங்குறாங்க. அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னன்னாக்கா, அந்த அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்கும் பொழுது உண்மையான கர்த்தரை வணங்குகின்றவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, அது தடுக்கப்படுகின்றன. நம்ம நினைக்கலாம், நம்ம என்ன சண்டையாக போடுறோம், அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறோம். ஆனால் அந்த ஒரே வீட்டில் எப்படி அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துக்கேன், நான் கிறிஸ்டியன், என்னோடய ஹஸ்பண்ட் இந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்.
அப்போது நான் டெய்லி கர்த்தரிடத்துல ப்ரேயர் பண்ணுறேன், அவரும் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் அந்த அந்நிய தேவர்கள் அதுக்கும் நம்ம பார்த்துருக்கோம், பைபிளில் வல்லமை உண்டுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்போது நீங்கள் கேத்தலிக்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில சபைகள்லாம் போய் அந்த ஃபாதர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுவாங்க, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவார்கள். அவர்கிட்ட சொல்லிட்டா அந்த நம்ம பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. எந்த மனுஷனிடத்துலையும் கிடையாது, எந்த சிலை இடத்துலையும் கிடையாது, எந்த அந்நிய தேவர்களிடத்திலும் கிடையாது. அது எதுவுமே நம்மளை மன்னிக்கவே முடியாது, ரட்சிக்க முடியாது. உண்மையான நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையுண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் ரட்சிப்பு இருக்குன்றத நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும், அதன்படி நடக்கணும். அப்படி நம்ம கேட்கலன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன சொல்வார்னாக்கா, என் தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்குவேன், பிடுங்குவேன், கோவிலை நிராகரிப்பேன். கஷ்டப்பட்டு சாலமன் கட்டினார் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார், அதை நிராகரிப்பேன். அதுக்கப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா அவைகளை கேலிக்குரிய பொருளாகவும் ஆக்குவேன், மற்றவங்க இகழற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கூட பார்த்திங்கனாக்கா நல்லா இருப்போம், எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவோம். ஆனால் திடீர்னு சில காரியங்களில் நம்ம பின்வாங்கி போவோம். அப்போ நாமளே பரிசோதித்து பார்த்தா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு வழிகளை நம்ம சென்று கொண்டு இருப்போம். அப்போது கர்த்தர் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம உடனே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த கோவிலை இடித்து குவியலாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மக்கள் எப்படின்னாக்கா அதை பார்த்து திகைப்பார்கள். என்னடா கர்த்தருக்காக கட்டின இந்த ஆலயம் இப்படி நொறுங்குண்டு போனது, இப்படி இடிக்கப்பட்டது, அந்த கற்கள் எல்லாம் குவியலாக மாறிட்டது அப்படின்னு மக்கள் அதை பார்த்து திகைப்பார்கள். அதுக்கப்புறமா கர்த்தர் எதுக்காக இப்படி செய்தார் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த உபாகமம் 28 அதோட தொடர்புடையது தான் இந்த வசனம். உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதே கர்த்தருடைய கட்டளையிலிருந்து நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வசனம், இந்த 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபரிசீலனையாக, உபாகமம் 28 மறுபரிசீலனையாக அங்கீகரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தாக்கா அவங்க வாழ்க்கையில் செழிப்பை தருவன்னு உறுதியளிக்கிறாரு. அவங்க கீழ்ப்படிலைனாக்கா அவங்க வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இது அந்த உடன்படிக்கையை அவர் ஞாபகப்படுத்துகிறாரு. உடன்படிக்கை உறவு காரணமாக நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிலைன்னா உனக்கு சாபம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஸோ இது நேரடி தொடர்பு கொண்டது. இந்த 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் உபாகமம் 28 அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுங்க, நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் என்ன சொல்லியிருக்காருன்றதை வேகமாக பார்த்துடலாமா? நான் உனக்கு விதிக்கிற, உபாகமம் 28 எடுத்து வச்சுங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்? சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த கட்டளை பின்பற்றினா நம்மளை மேன்மையாக வைப்பார். அதுக்கப்புறமா ஆசீர்வாதங்கள் உன் மேலே இருக்கும். அதுக்கப்புறமா நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருக ஜீவன்களும் மிகுந்த பலனும்
அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடை பிசைந்த உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சத்துருக்களை முறியடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு எதிராக அவங்க ஒரு வழியாக புறப்பட்டு வந்தாங்கன்னா 7 வழியாக ஓடி போவார்கள்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா களஞ்சியங்கள் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்புறமா நீ நம்மளை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதுக்கப்புறமா கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நம்ம கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கும்பொழுது நம்ம பார்த்தா நம்மளுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் வேலை செய்கின்ற இடங்களில் ஒருத்தர் சொன்னார், மேடம் நான் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஹிந்து, இவர் மட்டும் சர்ச்சுக்கு போகிறாரு, அந்த வசனத்தை படிக்கிறாரு, அதன்படி நடக்கிறாரு. அப்போது என் கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் எனக்கு விரோதமாக அவங்க எதுவுமே செய்யறதில்ல, எனக்கு விரோதமாக எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்குரிய இப்போ அவருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குரிய சிட்சிப்பு தண்டனைன்னு சொல்ல முடியாது, அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார் கர்த்தர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட எல்லாத்துலேயுமே பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். அப்புறமா நீ கையிட்டும் செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். மழையை கொடுப்பாரு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அதுக்கப்புறமா உன் மேலே இதுவரைக்கும் அவர் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு. அதே அவருடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படியாமல் போனால் என்னன்னாக்கா, சாபங்கள் உன்மேல் சேரும். பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் கனி எல்லாமே சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் போகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப. அதுக்கப்புறமா நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் சாபமாக தான் முடியும். சஞ்சலத்தை கொண்டு வருவார். கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ளும். அதுக்கப்புறமா உன்னை காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் ஈழையினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். அதுக்கப்புறமா உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். தேசத்து மழையை அவர் தடுத்துருவார். அதுக்கப்புறமா சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம முறியடிக்கப்பட்டு ஓடி போவோம். அதுக்கப்புறமா அவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாக அவர்களுக்கு முன்பாக நம்ம ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறமா பூமியில் எல்லா ராஜ்யங்களும் சிதறுண்டு போகும். உன் பிணத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். ஏன்னா இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் நிறைய பிணங்கள் அப்படியே எடிக்கப்பட்டது. யாருமே இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகுன்றதுனால வீட்டுக்கு தரலை. எல்லாம் அந்த கன்சர்ன்டு ரிலேட்டிவ்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டு, சிலது எரிக்கப்பட்டது, சிலது புதைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிப்பந்தமான பருக்களினாலும் மூலவியாதி சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மனத்திகைப்பினால் வாதிப்பார். அதுக்கப்புறமா நம்மளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். அதுக்கப்புறமா பெண்ணை உனக்கு நியமிப்பாங்க, ஆனால் அவளோடு வேறு ஒருவன் சயனிப்பான். அதுக்கப்புறமா திராட்சை தோட்டத்தின் பலனும் உனக்கு கிடைக்காது. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடுக்கப்படும். உன் கழுதைகள் உன் ஆடுகள் எல்லாமே எல்லாமே அகப்படாமல் போகும். அதுக்கப்புறமா உன் குமாரரும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாள்தோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம். அப்போ உன் கையில் பலன் இல்லாமல் இருக்கும். நிலத்தின் கனி எல்லாம் நீ புசிக்க மாட்ட, அது வேறொருவருக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் நீ மதிமயங்கி போவாய். உள்ளங்கால் தொடங்கி தொலை வரைக்கும் இழிப்பந்தங்களால் அவர் உங்களை வாதிப்பார். அதுக்கப்புறமா ராஜாவையும் ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார். அங்கே கல்லுமான அந்நிய தேவர்களை நீங்கள் சேவிப்பீங்க. அதுக்கப்புறமா பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லும் ஆவாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
விதையை வந்து நீ வந்து வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் மறுப்பாய், வெட்டுக்கிளிகள் அதை பட்சித்து போடும், திராட்சை தோட்டத்தில் வந்து பூச்சிகள் அதை தின்று போடும், ஒலிவ மரங்கள் தன் எல்லைகளில் இருக்கும், ஆனாலும் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. அதுக்கப்புறமா வந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனால் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அதுக்கப்புறமா உன் மரங்கள் எல்லாம் வீட்டில் வந்து பட்சித்து போடும், கனிகளையும் வீட்டில் வந்து பட்சித்து போடும். அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பாய், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அந்நியன் வந்து உயர்ந்து போவான், ஆனால் நீ வந்து தாழ்த்தப்பட்டு போவாய். ஸோ இந்த மாதிரி நீ வந்து கடன்படுவாய்ன்னு சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் ஆசீர்வாதமோ அதெல்லாம் சாபமாக முடியும் எப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனா. நான் வந்து என்னடா முதல் நாளே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே சந்தோஷமாக கேட்டு கேட்டு பழகிட்டோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த தீங்கும் நடக்காது, எந்த போராட்டமும் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும். அப்போது அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? நீ கட்டளைகளின்படி நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். கட்டளைப்படி நடக்கலைன்னா நீ வந்து உந்து எல்லாமே சாபமாக முடியும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையோடு விழிப்போடு நம்ம வந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவூட்டுகிறார். அப்போது அந்த தீர்ப்பு கொண்டு வர்றாருன்னா என்ன அர்த்தம்னாக்கா, மனந்திரும்புதலுக்கு அது வந்து நம்மளை கொண்டு செல்லும். இப்போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா உடனே என்ன சொல்லுவோம், சரி அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ஏதாவது தவறு இருந்தால் உடனே நம்ம வந்து அதுலேருந்து மனம் திரும்ப முயற்சிப்போம். அதுக்கப்புறமா உடனே நம்மளை வந்து அந்த நியாய தீர்ப்புலேருந்து விடுவிப்பார். நம்ம எப்போ மனம் திரும்பி கர்த்தரோடு நம்ம வந்து சேரும்பொழுது, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு சேரும்பொழுது அவர் வந்து கண்டிப்பாக நியாய தீர்ப்பிலிருந்து நம்மளை விடுவிப்பார். அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் நம்மளுக்கு வாக்குறுதி தருகிறார். இது வந்து ரோமர் 8:1 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ரட்சிப்புக்கு ஒரு வாக்குறுதியாகும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்கு வந்து இது ஒரு உத்தரவாதம். அதுக்கப்புறமா அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்போது அந்த கிரேட் கமாண்ட்மெண்ட், பேராணை, கிரேட் கமிஷன் சொல்லுவோம். பேராணை வந்து என்னென்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நம்மளை பயன்படுத்துவார். அதுக்கப்புறமா வந்து அவரை விசுவாசிக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நமக்கு உத்தரவாதம், பரிசுத்தம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னா, இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல, அந்த கட்டளைகளின்படி நம்ம வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கடவுளை தேட வேண்டும், அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதுக்கப்புறமா நற்செய்தியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த தேசம் வந்து இந்த அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், இந்த ரட்சிப்பில் வந்து அதில் வந்து எந்த உறுதியும் கர்த்தர் கொடுக்கல. இதில் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப. அப்போது அந்த வாக்குறுதியை தரார். என்ன, நீ அவரிடத்துல மனம் திரும்பி தாழ்த்தி ஜெபம் பண்ணும்பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் வந்து உனக்கு என்ன பண்ணுவேன்னா நன்மையை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் முதல் நாளில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புவிக்கணும். ஸோ 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் கூறியிருக்கிறது போல் 2 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் கூறியிருக்கிற போல் நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்க நம்ம கற்றுக்கணும். அப்போ வந்து நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் அவர் பக்கமாக நம்ம திரும்பும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதா அதை கேட்டு நம்மளை மன்னித்து, அதனால்
நம்ம இருக்கிற இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்குங்க. நம்ம எப்படி வாழணும்னு கர்த்தர் ஒரு சில பிரமாணங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த முதல் நாள் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புரவாக கற்றுக்கலாம். ஐயோ, நான் நிறைய வழிகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் போயிட்டுருக்கனே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதுவும் நேர்த்தியாக செய்வார். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ 2025 வருடத்தின் முதல் நாள் ஏசப்பா, உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்ககிட்ட இருக்கிற எல்லா பொல்லாத வழிகளையும் எங்களை விட்டு விலக்கி அருளும் கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களிலிருந்து எடுத்து போட்டருளும் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் அன்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கருணை உள்ளவர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வழிகளையும் விட்டு நாங்கள் திரும்பும்பொழுது எங்களை அரவணைத்து கொள்ள நீர் ஆவலாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து நீர் செய்ய போகின்ற அனைத்து காரியங்களுக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த முதல் நாளில் ஐயோ எனக்கு ஆசீர்வாதமாக ஏதாவது நான் கேட்க மாட்டேன் நான் நினைத்து கொண்டு இந்த செய்தி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நீ வரும் நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு அவர்கள் உம்முடைய வழிகளில் நடக்க நீர் கிருபை தாரும். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு நடக்க நீர் கிருபை தாரும். அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தாரும். அவர்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை நீர் உயர்த்தி அருளும். அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆசீர்வதித்து அவர்களை வாலாக்காமல் தலையாக்கப் போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.